அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்னை நிகழ்ச்சியில நம்ம 6வது முத்திரை உடைக்கப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். 6வது அதிகாரம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்டு இருக்கிற காலத்துல என்ன நடக்குது அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்க போறோங்க. அதாவது முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் அப்படின்ற தலைப்புல பாகம் 1 அப்படின்ற நிகழ்ச்சி இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம வசனத்தை வாசித்துடலாங்க. பூமியின் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1 முதல் 3 திருவசனங்கள் முடிய. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியில் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுதுங்க. அதாவது பூமியின் 4 திசைகளில் இருந்து 4 தூதர்கள் பூமி மேலேயாவது சமுத்திரத்தின் மேல மரத்தின் மேல காற்று அடிக்காதபடி அந்த 4 தூதர்களும் காற்றை இழுத்து கெட்டியா பிடிச்சு வச்சுருக்கிறாங்களாம். அதாவது பூமியில 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் இந்த 4 தூதர்கள் காற்றை இழுத்து கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுதுங்க. எதுக்கு இவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா 2வது வசனத்திலேயே வருது பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களையும் நோக்கி, இந்த 4 தூதர்களுடைய வேலை என்னன்னாக்கா, காற்று இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க பத்தியா 4 தூதர்கள். அவங்களுடைய வேலை என்னன்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் பூமி மேல இருக்கிற மரங்களையும் அழிக்கிறது அவங்களுடைய வேலை. அழிக்கிற வேலைய அந்த அதிகாரத்தை பெற்ற தூதர்கள் தான் அந்த 4 தூதர்கள். பூமியையும் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய அப்படின்னா சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிற நம் ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவன் கரத்தில் இருக்கிற அந்த முத்திரை கோள், முத்திரை இடுகிற கோலம். முத்திரை சாப்பா குத்தும் இல்லையா, அதுதான் முத்திரை. ஆனா இங்க முத்திரை கோளையுடைய, அதாவது எழுதுகோள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எழுதுற பேனாக்கு எழுதுகோள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது முத்திரை கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். இந்த சூரியன் உதிக்கும் திசை அப்படின்னா சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, கிழக்கு பகுதியில இருந்தா சூரியன் உதயமாகுது. அப்போ சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து இந்த வேறொரு தூதன் ஏறி வர பாக்குறாரு. யாரு? யோவான் பாக்குறாரு. அவர் என்ன அந்த கிழக்கு பக்கம் இருந்து சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து வர அந்த தூதன் இந்த 4 தூதர்களை பார்த்து என்ன சொல்றாரு, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியில் முத்திரை போட்டு தீரும் அளவும் நம்ம
நம்ம எல்லாரும் நம்ம ஊழிக்காரருடைய நெற்றிகளில முத்திரை போடணுமா. முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியில் உள்ள மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யாரு? கிழக்கிலிருந்து ஏறி வந்த அந்த தூதன் காற்றை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிற அந்த 4 தூதர்களை பார்த்து இப்படி சொல்றாருங்க, நான் போய் முத்திரை போட போறேன்பா. அந்த முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் சமுத்திரத்தின் மேலாவது பூமியின் மேலாவது பூமி மேல இருக்கிற மரத்தின் மேலாவது எந்த சேதாரமோ எந்த நாசமோ அழிவும் ஏற்படுத்தாதீங்க. நான் முத்திரை போட்டு தீர்ந்த பிறகு அப்புறம் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த பணியை அந்த அந்த வேலையை நீங்க செய்யுங்க. நான் முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் இந்த தீமையான காரியத்தை செய்யாத கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு கிழக்கு பக்கம் இருந்து வர தூதன் வந்து இந்த 4 திசையில் இருக்கிற காற்றை பிடிச்சு வச்சிருக்கிற தூதர்களுக்கு மகா சத்தமிட்டு சொன்னான், முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். முத்திரை போட்டாங்களாம். எவ்வளவு பேருக்கு முத்திரை போட்டாங்களோ அந்த தொகையை யோவான் வந்து கேட்கிறாரு. இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும், இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்குதுங்க. இந்த 12 கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்கள், இந்த 12 கோத்திரத்திலையும் மொத்தமா முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் அப்படின்னு யோவான் வந்து அந்த சத்தத்தை கேட்கிறாரு. அந்த தொகையை, முத்திரை இடப்பட்டவர்களுடைய தொகையை யோவான் வந்து கேட்கிறாரு. 1,44,000 பேருக்கு முத்திரை போடப்பட்டது அப்படின்ற சத்தத்தை யோவான் கேட்கிறாருங்க. இந்த முத்திரை போடப்படும் நிகழ்ச்சியானது 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடப்பவைகள் ஆகும். இந்த முத்திரை இடுகிற தூதன், அதாவது கிழக்கு பக்கம் இருந்து தானே வந்தாரு. சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறி வர கண்டேன் அப்படின்னு வசனத்துல நம்ம படிச்சுங்க. இந்த முத்திரை இடுகின்ற தூதன் கிழக்கில் இருந்து வருகின்றான் என்று படித்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது எதை அர்த்தப்படுத்துது அப்படின்னா, சூரியன் கிழக்கு பக்கம் தான் உதிச்சு வருது. வசனம் சொல்லுது பாருங்க, மல்கியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் வரும். அதாவது, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்றும், வாக்குத்தத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களைப் போல தங்கள் முகங்களை சூரிய உதயத்திற்கு நேராக திருப்பினவர்கள் என்பதே இது அறிவிக்கின்றது. அதாவது மல்கியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதியின் சூரியன் உதிக்கும். அப்ப நீதியின் சூரியன் உதிக்கிறது வந்து கிழக்கு பக்கம் தான். சூரியன் உதிக்கிற திசையில இருந்து தான் தேவதூதன் வந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க மல்கியாவின் புஸ்தகத்துல என்ன சொல்லுது, நீதியின் சூரியன் உதிக்கும், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். யாரு நீதியின் சூரியன்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன். அவர்கிட்ட ஆரோக்கியம் இருக்குது. அவர்கிட்ட அடைக்கலமா வந்தவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. வசனம் இருக்கும் என்றும், வாக்கு தத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களைப் போல. இந்த வசனத்துக்காக நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கின்ற வசனத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க பாரு. அந்த வாக்கு தத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களைப் போல தங்கள் முகங்களை சூரிய உதயத்துக்கு நேராக திருப்பினவர்கள். சூரிய உதயத்துக்கு நேராக அப்படின்னா
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு ஆவலாக காத்திருந்தவர்கள் அப்படின்ற அர்த்தமா. ஆகவே இஸ்ரவேலின் இத்தகைய தேர்ந்தெடுப்புக்கு உட்பட்டவர்கள் கிறிஸ்துவின் முகத்திற்கு பயந்தவர்கள் என்பதை இது குறிப்பிடுகின்றது. இந்த 1,44,000 பேரு கிறிஸ்துவின் முகத்துக்கு பயந்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு பயந்தவர்களா இவங்க, எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களா இவங்க. அந்த அர்த்தம் தான் இந்த வசனம் குறிப்பிட. ஆகவே இஸ்ரவேலின் இத்தகைய தேர்ந்தெடுப்புக்கு உட்பட்டவர்கள், அதாவது 1,44,000 பேரு கிறிஸ்துவின் முகத்துக்கு பயந்தவர்கள் என்பது இது குறிப்பிடுகின்றது. கிழக்கு பக்கம் இருந்து சூரிய உதயமாற திசையிலிருந்து ஒரு தூதன் ஏறி வந்தாரு அப்படின்னா, கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்குது அப்படின்னு அந்த சூரியன் யார அர்த்தப்படுத்துதுன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அர்த்தப்படுத்துது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தை ஆவலோடு எதிர்நோக்கி பயத்தோடு காத்திருக்கிறவங்களா இந்த 1,44,000 பேர். அதான் அந்த கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும். அதாவது பாகாலுக்கு முன்பாக முழங்கால் முடங்காத 7,000 பேரை தேவன் ஆகாப்பு ராஜா காலத்தில் ஒதுக்கி வைத்தது போல. ஆகாப்பு ராஜா காலத்துல எலியா என்ன சொன்னாரு, ஆண்டவரே இந்த இஸ்ரவேலை நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், என் உயிரை வாங்கறதுக்கு இந்த எசபேல் தேடிட்டு இருக்கிறா, நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன், நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எலியா சொன்னாரு. அதுக்கு நம்ம ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னாரு, பா நீ மட்டும் இல்லப்பா, பாகாலுக்கு முன்னாடி முழங்கால மடக்காதவங்க 7,000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா மறைச்சு வச்சிருக்கிறாரு, அந்த 7,000 பேரை மறைச்சு வச்சிருக்கிறாராம். அது போல கிருபையின் நிமித்தமாக தெரிந்து கொள்ளுதலின் படியே இப்பொழுதும் ஒரு பங்கு மீதியா இருக்கும் என்று ரோமர் 11வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. கிருபையின் நிமித்தமாகமா, கிருபையின் நிமித்தமாக தெரிந்து கொள்ளுதலின் படியே. யாரு தெரிந்து கொள்றாரு, நம் ஆண்டவராகிய தேவன் இந்த 1,44,000 பேரை தேர்ந்தெடுத்தலின் படியே இப்பொழுதும் ஒரு பங்கு மீதியா இருக்கும் என்று ரோமர் 11:6வது வசனம் சொல்லுது. உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு பணியாத, தலை வணங்காத, முழங்கால்களை உடைய 1,44,000 பேரை தேவன் ஒதுக்கி தனிமைப்படுத்தி வைப்பார். அந்தி கிறிஸ்துக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க. அந்தி கிறிஸ்து என்ன சொல்றானோ அதுக்கு இவங்க கீழ்ப்படிவே மாட்டாங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு முன் பணியாத, தலை வணங்காத, முழங்கால் படியிடாத, அவனுடைய எந்த பேச்சும் கேட்காத 1,44,000 பேரை ஆண்டவர் தனிமைப்படுத்தி ஒதுக்கி மறைச்சு வச்சிருக்கிறாராம். உபத்திரவ காலத்துல இவங்க அந்தி கிறிஸ்துவுக்கு நேருக்கு நேரா நிற்பாங்க, பயப்பட மாட்டாங்க. இவங்க யாருன்னா இவங்க ஊழியக்காரர்கள். கிழக்கு பக்கத்து ஏறி வர தூதன் என்ன சொன்னாரு, நாம் நமது ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும். நம்மளுடைய ஊழியக்காரனாக்கா அப்ப இந்த ஊழியக்காரர் 1,44,000 பேர் தான் ஊழியக்காரர் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. 1,44,000 பேரை தேவன் ஒதுக்கி தனிமைப்படுத்தி வைப்பார். இந்த முத்திரையிடும் பணி விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிட்டார். அச்சாரமான ஆவியானவர் என்று நாம் வாசிக்கின்றோம்.
ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சதில் இருந்து மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடுகிறாரு. ஆனால் உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் மக்களை முத்திரையிடுபவர்கள் தேவ தூதர்கள் ஆவார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான் நம்ம. இயேசு சாமி சிலுவையில மரிச்சதில் இருந்து மணவாட்டியாகிய சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய நெற்றிகளில யார் அடையாளம் போடுறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம நெத்தியில அடையாளம் இடுறாராம். ஆனா அவர் அடையாளம் போடுறது யாருக்காவது தெரியுமா? வெளிப்படையா பார்க்க முடியுதா? பார்க்க முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு முத்திரையிடுறத யாராலையும் பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க இந்த உபத்திரவ காலத்துல 1,44,000 பேர் முத்திரையிடுறவங்க யாருன்னா தேவ தூதர்கள் வந்து இருறாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சபையோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. முத்திரையிடுதல் என்றால் என்ன? முத்திரை போடுறாங்கன்னா இன்னும் அப்படின்னா இன்னும் அர்த்தம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம் என்ன கூறுகிறது என்றால், இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். அதாவது முத்திரை போடுறாங்கன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? 1,44,000 பேரை தேவதூதன் முத்திரையிட்டார் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோம். இன்னும் முத்திரையிட்டாரு அப்படின்னா பிதாவினுடைய பேரை அவங்க நெத்தியில முத்திரை கோலால எழுதுவாங்களாம், பிதாவினுடைய நாமத்தை. அப்போ அந்த பிதாவினுடைய நாமத்தை எழுதும் பொழுது அந்த நாமம் நெற்றில எழுதும்போது வெளிப்படையா எல்லாருமே பார்க்கலாம். அந்த முத்திரையை எல்லாரும் வெளிப்படையாக பார்க்க முடியும். இப்ப நம்மள ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மள பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரை இருந்ததை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா உபத்திரவ காலத்துல இந்த 1,44,000 பேர் தேவதூதர்கள் முத்திரை இருந்தது, பிதாவுடைய நாமத்தை ஒவ்வொருத்தருடைய நெத்திலையும் எழுதுறத எல்லாராலையும் பார்க்க முடியும். பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரை நிற்க கண்டேன். இவர்கள் ரகசிய சீடர்கள் அல்ல. ரகசியமா ஒளிஞ்சி பதுங்கி இருக்கிற சீடர்கள் இவங்க இல்ல. நெற்றிகளில் வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக பிதாவின் நாமத்தை எழுதியிருப்பார்கள். இதே போலவே தான் ஏன் இப்படி வெளிப்படையா பிதாவினுடைய நாமத்தை எழுதுறாங்க நெத்தியில அப்படின்னு சொல்லி சொன்னா, உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்து வந்து எல்லாரும் மேலேயும் அவனுடைய முத்திரையை போடுவான். அந்த முத்திரையை வெளிப்படையா தெரியும். நெத்தியில 666 இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்தி கிறிஸ்துனுடைய ஒரு மிருகமோ ஏதோ ஒரு அடையாளம் நெத்தியில பதிச்சிருப்பாங்க. அது வெளிப்படையாக தெரியும் எல்லாருக்கும். அதனால தான் அவன் முத்திரையிடுறான் இல்லையா? அந்த கிறிஸ்து வந்து அவனுடைய ஆட்களுக்கு வெளிப்படையா தெரிற மாதிரி அவன் முத்திரை போடுறான். அதே மாதிரி தான் அவனுக்கு ஈக்குவலாவே அடையாளம் தெரியணும் இல்ல? அவன் ஆளு யாரு? 666 இருக்குது அவனுடைய ஆளு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிதாவுடைய பேரு நெத்தில எழுதி இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு
வெளியரங்கமா பகிரங்கமா எல்லாருக்கும் தெரிற மாதிரி பிதாவுடைய பேரை அவங்களுடைய நெத்தியில எழுதுறாங்க. இவங்க மறைவான சீடர்கள் கிடையாது. இதே போலவே அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை அவனை பின்பற்றுகிறவர்களும் நெற்றிகளில் மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக நம்பர் 666 அல்லது அவனுடைய உருவ அடையாளம் இடப்பட்டு இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16, 17 திருவசனங்கள் நான் தெளிவாக வாசித்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 1,44,000 பேரு ஒவ்வொரு கோத்திரத்திலையும் இஸ்ரவேலர்களுடைய 12 கோத்திரத்திலையும் முத்திரையிடப்பட்டார்கள். யார் முத்திரையிடப்பட்டார்கள்? தேவ தூதர்களால முத்திரையிடப்படுறாங்க. என்ன முத்திரை அப்படின்னா பிதாவுடைய பேரை அவங்களுடைய நெத்தியில தேவ தூதர்கள் எழுதுறாங்க. அந்த பிதாவுடைய நாமத்தை வெளியரங்கமா எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மள முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த முத்திரையிடப்பட்டதை யாராலும் பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் அந்த அடையாளம் தெரியாது. அதனால இப்ப நம்ம முத்திரையிடப்பட்ட தூதன் கிழக்கு திசையிலிருந்து வர்றது தேவனுடைய கையிலிருந்து தான் அந்த தேவ தூதர்கள் அந்த முத்திரையிடுற கோலை வாங்கிட்டு வராங்க. எங்கிருந்து வராங்க? கீழ் திசையிலிருந்து வராங்க அப்படின்னு பார்த்தோம். கீழ் திசை சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வராங்கன்னு பார்த்தோம். அந்த சூரியன் எதை அர்த்தப்படுத்துதுன்னாக்கா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு ஆவலோடு காத்திருந்தவர்கள் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறதாகும். அந்த 4 தேவ தூதர்கள் பூமியில 4 திசைகளும் காற்று இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வசனத்துல வாசித்தோம். எதுக்கு அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியில இருக்கிற மரங்களையும் அழிப்பதற்காக அந்த காற்றை இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்தை இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்தது பாகம் 2 1,44,000 பேரு பாகம் 2 அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்கலாம். யார் யாரு முத்திரையிடப்பட்டாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, அந்த கோத்திரம் ஒரு கோத்திரமா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கங்க, சர்ச் மெம்பர்ஸுங்கெல்லாம் சொல்லுங்க. 1,44,000 பேர், அந்த 1,44,000 பேர் என்ற கணக்கு ஒரு சகோதரர் சொல்றாரு. 12னாக்கா முழுமை, கம்ப்ளீஷன் அப்படின்றாரு. அந்த 12 பேருக்குன்னா 144 வருது. அந்த 144ஓட கூட 1000 சேர்த்தா 1,44,000 பேர் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த செய்தியெல்லாம் அவர் எப்படி சொன்னாருன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியலங்க. நம்ம பேசுறது வசனத்தை வச்சு நம்ம பேசுறோம். வசனம் என்ன சொல்லுது அதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில அந்த 12,000 1,44,000 கணக்கெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த செய்தி எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்குங்க ஊழியம் செய்யறதுக்கு. நீங்க எந்த அளவுக்கு இந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லாமே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். மாரநாதா.